ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி இந்த வீடியோவில் கருவாடு வச்சு தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. அதுக்காக கடாயில் நான் எதுவும் வச்சுக்கலாங்க. தோசைக்கல் வச்சுக்கிறாங்க. நல்லா அகலமான தோசைக்கல்லில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இடித்து வச்சுக்கிற இஞ்சும் பூண்டும் சேர்த்துக்கலாங்க. இதை இடித்து தாங்க சேர்த்துக்கணும். நல்லா ஒன்று மாதிரிமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரொம்ப வதங்கக்கூடாது. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு இடித்து வச்சுக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாங்க. எப்பவுமே நம்ம கட் பண்ணி செய்கிறத விடவே இது மாதிரி இடித்து தோசைக்கல்லில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கருவாடு தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் கடாயில் செய்கிறத விட இது மாதிரி தோசைக்கல்லில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணுங்க. பூண்டு, வெங்காயம், இஞ்செல்லாம் நல்லா கலர் மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுமே தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கையிலேயே கரைச்சி சேர்த்துக்கோங்க. இது உண்மையிலே ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 2 தக்காளி நல்லா இது மாதிரி கையிலே நசுக்கிக்கோங்க. 3 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா பழமாக 3 தக்காளி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கையிலே நல்லா நசுக்கிக்கோங்க. நல்லா பழமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், நசுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுவும் நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குங்க. புளிப்பாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் கையிலே கரைச்சி செஞ்சுக்கோங்க. இது போல் தோசைக்கல்ல இது போல் கரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிண்ணத்தில் போட்டு நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தாங்க சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் நல்லா கரைச்சி விட்டுணும். இது குட்டி குட்டி தக்காளி பழமாக இருக்கிறதுனால ஒரு 4-5 தக்காளி எடுத்துக்கிறேன். பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 3 தக்காளியே எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கணுங்க. வதங்கிறதுக்கு தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கருவாடுலேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டாலும் நல்லா இருக்காது, கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கம்மியாக இருந்தாலும் நம்ம அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். அதிகமாகிட்டால் நம்ம எதுவும் பேலன்ஸ் பண்ண முடியாது, அதனால சொல்கிறேன். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. வதங்கி எண்ணெய்லாம் நல்லா இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் கரண்டிலே நல்லா மசிச்சு வதக்கிக்கோங்க. இந்த தொக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி கருவாடெல்லாம் போட்டு சூப்பராக தொக்கு செய்ய போகிறேன். இதுக்கப்புறமா கருவாடை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுக்கிறேங்க. அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கருவாடு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை கருவாடுலேயும் செய்யலாங்க. குச்சி கருவாடு, நெத்திலி எதுனாலும் எந்த கருவாடுனாலும் செய்யலாம். இன்றைக்கி நான் கருவாடு எடுத்துக்கிறேங்க. அதை நல்லா குட்டி குட்டியாக ஏற்கனவே நல்லா வெயிலில் காய வச்சு கட் பண்ணி தான் வச்சுக்கிறோம். அதனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணதுமே எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. காரம் நல்லா சுருக்குன்னு புளிப்பாக வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் அந்தளவுக்கு அடி பிடிக்காது. கேஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சு வதக்குங்க. தீஞ்சு போகக்கூடாது. இதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் திக்காக கரைச்சி சேர்த்துக்கோங்க. கருவாடெல்லாம் புளி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால நான் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. கருவாடு வெந்து நல்லா வரும்போது நல்லா தொக்கு மாதிரி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கடாயில் செய்கிறத விடவே இது மாதிரி தோசைக்கல்ல செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. கருவாடு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதனால கருவாடை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கருவாடு ரொம்பவே நல்லதுங்க. கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிற
கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கருவாடு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. கருவாடு ஃப்ரை, தொக்கு எதுனாலும் சொல்லலாம். இதுக்கு காம்பினேஷனாக இன்றைக்கி கூழ் தாங்க செஞ்சுக்கிறேன். கம்பங்கூழுங்க. கூழ் பார்த்திங்கன்னா நானே தான் செஞ்சது. பாருங்கள், கை வச்சு தண்ணியில் நல்லா கை வச்சு இது மாதிரி மேலே வைக்கும்போது கையில் ஒட்டாது வரணும். இதுதான் பதம். இதை வந்து நம்ம கொஞ்சம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து தயிர் இல்லைன்னா தண்ணி போட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த கருவாடோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ எடுத்து வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுங்க. போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே எனக்கு நாக்கு ஊறுதுங்க. ரொம்பவே டெம்டிங்காக இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கூழும் கருவாடும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.